எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அசோக். நான் எதை பத்தி பேச போறேன், ட்ரம்ப் டாரிஃப் பத்தி பேச போறேன். ஃபர்ஸ்ட் வந்து டாரிஃப் பாத்தீங்கன்னா எல்லா நேஷன்ஸுக்கும் ட்ரம்ப் வந்து இது பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சைனாக்கு வந்து பாத்தீங்கன்னா 34% கொடுத்திருந்தாரு. இந்தியாவுக்கு 25% டாரிஃப் தான் கொடுத்திருந்தாரு. இந்த சைனா என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா திரும்ப ரிவர்ட் பேக் திருப்பி அடிக்கிறதுக்காக அவங்க வந்து டாரிஃப் அதிகமாக ஏற்றினாங்க யூஎஸ் ப்ராடக்ட்ஸ் இது பண்றதுக்காக. அது வந்து அப்படியே போயிடுச்சு. அதை பார்த்துட்டு ட்ரம்ப் வந்து வெறுப்பாய் ஒரு 84% ஆக்குனாரு. இப்போ வந்து நேற்று என்ன ஆச்சுன்னா ட்ரம்ப் வந்து காலைல ஒரு 9:30 வரும்போது பைக்கால் கொடுத்துட்டாரு. எல்லாரும் சாங்ஷன் பண்ணிடலாம், எல்லா நாட்டுக்கிட்டேனும் இதான் ஃபைனல் ஆர்டர், இவ்வளோ டாரிஃப் போட்டாச்சு, எல்லாம் பண்ணிடலாம், ரெசிபோக்கல் டாரிஃப்லாம் போட்டுறாச்சு, இது வந்து இது ஆர்டர் எத்தணும் வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். என்ன ஆச்சுன்னு தெரியல. நிறைய உலக தலைவர்கள் லீடர்ஸ்லாம் வந்து நிறைய பேர் வந்து ட்ரம்ப் கிட்ட போயிட்டு நெகோசியேஷன் பேசினாங்க. அதாவது அதில் இந்தியாவும் ஒரு ஆள் தான். ஏன்னா இந்தியா நம்ம கேட்டிருக்காங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது, கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்புறம் வந்து மதியம் வந்து ட்ரம்ப் வந்து என்ன பண்ணாருன்னா இது மாதிரி வந்து 90 டேஸ்க்கு நான் டாரிஃபை பாஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. 90 டேஸ்க்கு டாரிஃபை பாஸ் பண்ணணும்னு சொன்ன உடனே யூஎஸ் நாஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 12% வந்து ஏறிடுச்சு. இப்போ என்ன ஆக போகுதுன்னு தெரியல வேர்ல்டு மார்க்கெட்ஸ்லாம். அதுவும் அவர் சொல்லியிருக்காரு இந்த 90 டேஸில் வந்து 10% தான் மிச்ச கண்ட்ரீஸ்க்குலாம் நான் வந்து டாரிஃப் இது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எக்ஸப்ட் சைனான்னு சொல்லியிருக்காரு. சைனாக்கும் இப்போ யூஎஸ்க்கும் வந்து நிறைய ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு, ரொம்ப ஒரு ட்ரேட் வார் மாதிரி போயிட்டு இருக்கு. இதனால அமெரிக்கன் மார்க்கெட் நேற்று ஏறிடுச்சு. இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட் லீவு. அதனால நாளைக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு தெரியல, மார்க்கெட் ஏறுமா இறங்காதான்னு தெரியாது. உங்களோட ஒப்பீனியன் என்ன? நாளைக்கு வந்து கேப் அப் ஓப்பனிங்கா இல்லை கேப் டவுன் ஓப்பனிங்கான்னு கொஞ்சம் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.